வணக்கம் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் துணை. நாம் பார்த்துட்டு இருக்கிற வெப் சீரிஸ் 2018 ரிலீஸ் ஆன ப்ரீத் அப்படிங்கிற வெப் சீரிஸ், தமிழ் வெப் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த வெப் சீரிஸில் த்ரில்லருக்கு பஞ்சாமே இல்லை, சஸ்பென்ஸுக்கு வேறு லெவல் இருக்குது. ஸோ இப்படி ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும்னா சூப்பராக இருக்குது. தமிழ் வெப் சீரிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப் சீரிஸ் இதுதான். ஸோ இதில் மாதவன் மேடி ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. சிம்பிள் ஸ்டோரி என்னங்கிறது சொல்லிடுறேன். ஆல்ரெடி 2 எபிசோடு முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த எபிசோடுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதையும் பாருங்கள். இல்லை ப்ரோ, எனக்கு அதை பார்க்குறதுக்கு டைம் இல்லை, அப்படியே இதே கிளியரன்ஸ் ஒரு சிம்பிள் ஸ்டோரி சொல்லி விட்ருங்க, இப்படி தொடர்ந்து இந்த வீடியோவில் கதையை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, மாதவன் பார்த்திங்கன்னா அவரோட பையனுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும். ஸோ உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் ஒரு நோய்வாய்ப்பட்டிருப்பார் அவர் பையன். ஸோ அதுக்கு ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாப்புல. ஸோ ஆர்கன் டொனேட் பண்ணுறவங்க அவங்க இறந்தால் தான் இவங்க இதை கொடுக்க முடியும். அதாவது உயிரோடு இருந்துட்டு மூளை சாவசி இருந்தால் தான் அவங்க உறுப்பு டொனேட் பண்ண முடியும். ஸோ அப்படியே லிஸ்ட்டில் தன்னோட பையன் இன்னும் ஃபஸ்ட்டு வரலையே அப்படின்னு ஆதங்கப்படுறாப்புல. இன்னும் 6 மாதம் தான் பையன் இருக்குது அப்படி. ஸோ அதுக்குள்ளே டோனர்ஸை நம்ம கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட பையனுக்காக மாதவன் இறங்கி ஒவ்வொருத்தரையாக அந்த டொனர் ஃபஸ்ட்டு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஆல்ரெடி ஒருத்தரை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காப்புல. பட் அது அந்த அந்த ஆள் பார்த்திங்கன்னா கோமாவுக்கு போயிடுறாரு. அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள குளிக்க போட்டு தேடி போகிறாரு. இதுதான் வெப் சீரிஸோட கதை. இது கடையில் வர போலீஸில் மாட்டு வர இல்லையா அப்படிங்கிறத சஸ்பென்ஸ்லேயே கொண்டு போயிருப்பாங்க இந்த ப்ரீத் வெப் சீரிஸை. ஸோ அடுத்து 3வது எபிசோட என்னங்கிறத பார்ப்போம். 3வது எபிசோடில் பார்த்திங்கன்னா, நம்ம மேடி நேரம் ஹாஸ்பிட்டலில் போகிறாரு நைட்டு. எங்கே ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோடில் ஒருத்தர் சாடி இருக்கா ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அவர் கோமா ஸ்டேஜுக்கு கோமா ஸ்டேஜ் போயிடுவார். ஸோ அவரை திரும்பவும் என்னாச்சு, என்ன கண்டிஷன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ஹாஸ்பிட்டலில் அங்கேயே போய் அவர் ஒரு வேஷத்தை போட்டு, டாக்டர் மாதிரி க்ளீன் பண்ணுறவங்களாட்ட வேஷத்தை போட்டு அங்கே நேராக ஐசியூக்கு போகிறாரு. அங்கே உள்ளே இருக்கிறவங்களாம் நைட் ஷிஃப்ட் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் எல்லாரும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம மேடியுமே உள்ளே போய் அவர் இங்கே தான் படுத்திருக்காரு அந்த வயசானவர் அப்படிங்க தேடி பார்த்து பிடிச்சிட்றாப்புல. கரெக்டாக ஐசியூவில் இருக்கிறாரு. அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாரு போல். அவர் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு சொல்ல அவர் எதுவும் பண்ண போகிறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வார்டில் இருக்கிறவங்க, ஏப்பா சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பு, டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம், நம்ம தான் சத்தம் போடுவார், புதுசாக டாக்டர்லாம் இது சொல்லுவாங்க நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம மேடி அப்படியே பயந்து போய் இப்படியே நடந்து போகிறாரு. ஸோ அந்த இடத்துல இந்த தேடோடு 3வது எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவரை கொல்றதுக்காக தான் போயிருக்காரு மாதவன். இருந்தாலுமே என்ன கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டாமல் போயிருக்காரு. ஸோ சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவாங்க, வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மறக்காம பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நம்ம மாதவன் நேராக ஒரு கல்லாரிக்கு போகிறாரு. அது மிகப்பெரிய தோப்பு இருக்குது. தோப்புக்குள்ளே ஒரு கல்லாரி. யார், அவரோட இறந்து போன அவங்க மனைவி இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கல்லாரிக்கு போய் மலர் வளையத்தை வச்சுக்கிட்டு, நான் அப்படிலாம் நடக்கும்னு நினைக்கல, இந்த மாதிரி நான் பண்ணுவேன்னு நினைக்கல, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லி போட்டு தன்னோட மனைவி கிட்ட புலம்பிட்டு அப்படியே நேராக போய் திரும்பவும் சஃபில் போட்டு பார்க்குறாரு. அடுத்து யாரை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. கரெக்டாக ஒரு கார்டு தூக்கி போடுறாரு, விழுந்துருது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு சாஃப்ட்வேர் மேனேஜராக இருக்கிறாரு ஒருத்தர். ஸோ இவர் அடுத்த டார்கெட்டு இவர் தான். ஸோ இவர் எப்படி ஃபாலோ பண்ணி இவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் அப்படின்னு திட்டம் போடுறாப்புல. அப்படியே அந்த பையனை பின்னாடியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாரு. அவர் அந்த பையன் எங்கெங்கே போகிற, அப்படி எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரு, எங்கே வேலை செய்கிறாரு, எந்த டைமிங்கில் வரும் அப்படிங்கிறது அந்த பையனுக்கே தெரியாமல் நம்ம மேடி ஃபாலோ பண்ணுறாரு. கரெக்டாக அந்த டைமிங்கில் அவர் எங்கே போகிறாரு, எந்த கடைக்கு போகிறாரு, எந்த டைமில் வராரு அப்படிங்கிறத நோட் பண்ணுறாப்புல. அப்புறம் இடையில ஃபோன் பேசுகிறாரு. ஃபோன் பேச டைமிங் என்ன, எவ்வளோ நேரம் எங்கே நின்று ஃபோன் பேசுகிறாரு அப்படிங்கிற டைமிங் முதற்கொண்டு அப்படி இன்ச்சு பை இன்ச்சாக ஃபாலோ பண்ணுறாரு மாதவன். இந்த டீ கடையில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் திரும்ப டெய்லியும் வந்துட்டே இருக்கிறான். அப்புறம் ஒரு நாள் வர சொல்ல அந்த பையன் சொல்கிறான், கடைக்கார அந்த பையன், என் பையன் நல்லா உருப்பிட மாட்டேங்கிறான், இதே வேலை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு அந்த பையன் சொல்ல, உடனே மாதவன் அவன் ஃபோன் பேசிகிட்டு அந்த பக்கம் இருக்கும்போது மேலே 2 பூந்தொட்டி பார்க்குறப்ப, ஸோ அந்த பூந்தொட்டி இவன் தலையில் இவன் அப்படியே ஸ்டக் ஆகிடுவான். ஸோ நம்ம அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடலாம், அடுத்த லோனை நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. ஒரு ஐடியா கிடச்சிருக்கு.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய போலீஸ் அதிகாரிகள்லாம் வீட்டில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்குறாங்க. இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்க சொல்ல திடீர்னு அந்த போலீஸ் அதிகாரி ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை கொடுக்குறாரு. ஏதோ போலீஸுக்கு ஃபண்டிங் போல. ஸோ அந்த அவர் கொடுக்குற பேக் அமௌண்ட்டை எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறாப்புல. அதுக்கப்புறம் அந்த முன்னாள் அதிகாரி என்ன பண்ணுறாரு, அவருக்கு இது கொடுக்குறாரு, என் பையனுக்கு கல்யாண ஃபங்க்ஷனு மறக்காம வந்துடுன்னு சொல்லி போட்டு, அவரோட மனைவி பேரை போட்டோன்னா மனைவி டைவர்ஸ் பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது இல்லையா, அதனால் மக பேரை போட்டு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. சாரி, பத்திரிக்கையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு நேராக அந்த கபீர் போலீஸ்காரர் நேராக ஒயின் ஷாப் போகிறாரு. திரும்பவும் அங்கே சரக்கடை இதில் பார்த்தோன்னா இவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. கடையில் போய் திரும்ப அவர் சரக்கு வாங்கிட்டு நேராக காரில் வந்து உட்கார்றாப்புல. உட்காந்து போட்டு, சார் கிளம்பலாமா சார் அப்படின்னு சொல்ல, ஓகே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மேடி என்ன பண்ணுறாரு, நைட்டு வரைக்கும் அந்த பையனை ஃபாலோ பண்ணுறாப்புல. அந்த பொண்ணு விசிட்டிங் கார்டு அந்த இது அது என்னது கல்யாண பத்திரிக்கை எல்லா பக்கம் கொடுக்குறாங்க 2 ஒன்றா சேர்ந்து. அப்புறம் நைட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம மாதம் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக டைமிங் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கபீர் போலீஸ்கார் வழக்கம் போல் அந்த மாதிரி டிரைவர் கூட்டிகிட்டு போக, சார் என் பொண்ணு ஸ்கூல் பஸ்ஸை விட்டுட்டா, ஸோ வண்டியிலே கூட்டிகிட்டு போட்டுடலாம் சேஃப் டோர்மென்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சொல்லி போட்டு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லி போட்டு கடைங்க போகிற வழியில் போகிறாங்க. அப்போ இடையில அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவனுக்கு திங்ஸ் எல்லாம் வேணும் சொல்லி மேனேஜ்மெண்ட்ஸ் வாங்க சொல்ல அவங்க அப்போ வாங்கிட்டு வராப்புல. இது கடையில் அந்த பொண்ணு என்ன பண்ணுறான், அவள் வரைஞ்ச படத்தெல்லாம் காட்டுறான். நம்ம கபீருக்கு அவள் பொண்ணு ஞாபகம் வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம மாதவன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் அம்மா. இங்கே என்னோட அகாடமிக்கு வந்து அவன் ஆளவே காணுன்னு சொல்ல, இல்லை நான் ஒரு ஃபைனான்ஸ் விஷயமா ஒரு ஃபைனான்ஸுக்காக பணம் அகாடமி டெவலப் பண்ணுறதுக்காக நான் ஃபைனான்ஸில் பார்க்குறேன்னு சொல்லி சமாளிக்கிறாப்புல. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு மாதவன், கரெக்டாக அந்த பையன் தலையில் பூத்துண்டி விழுகும் பார்த்தீங்களா, எவ்வளோ வெயிட் போட்டால் தலைக்கு கீழே விழுகும், தலை அடிபடும் அப்படிங்கிறத கரெக்டாக அளந்து பூந்தொட்டிலாம் அளந்து எடுத்து வச்சு கரெக்டாக வெயிட் பார்த்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு மண்ணெல்லாம் தள்ளி விட்டு மேலே ஏணி மேலே ஏறி அங்கே ஒரு பொம்மை இருக்கும், அந்த பொம்மையை எடுத்து வச்சு அந்த பொம்மை தலை மேலே போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கபீர் போலீஸ்கார பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கார அம்மா அவங்க கூட வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. எந்த ஃபங்க்ஷனு, இப்போ பத்திரிக்கை கொடுத்தா பார்த்தீங்களா, அவரோட பையனோட கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ரிசப்ஷனுக்கு போகிறாங்க. எல்லா போலீஸ்காரும் வந்திருக்காங்க. கபீர் வந்திருக்காரு, கபீரோட வீடு அதிகாரி வந்திருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையும் மூவ் ஆன் பண்ணணும் கபீர், ஸோ நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் அப்படின்லாம் அறிவுரை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் அதிகாரி அவர் இவரை பார்த்து கபீரை பார்த்து, நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் வைரலாக நீங்கள் இல்லையா, அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசிக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம கபீரோட எக்ஸ் மனைவி வராங்க, அவங்க ஒரு பாய் ஃப்ரெண்டோட. உடனே அவங்களும் பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே கபீருக்கு காண்டாயிடுது, என்னடா வீட்டுக்காரம்மா இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு காண்டாகி போயிடுது. அப்புறம் டக்குன்னு என்ன போயிடுது, அவன் அந்த பக்கம் வர அவனோட பாய் ஃப்ரெண்டு. உடனே என்ன பார்த்தா போலீஸ்காரமா தெரியலையே அப்படின்னு சொல்ல, இல்லை நான் போலீஸ்காரெலாம் இல்லை, நீங்கள் போலீஸ் தானே அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க, கை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டு ஆளுக்கு அவங்க 2 உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இதை பார்த்துட்டே இருக்கிறாரு கபீருக்கு, காண்டாயிடுது கபீருக்கு. என்னடா அது சிரிச்சு பேசினா நொத்தம் முன்னாடி தன்னோட எக்ஸ் பண்ணி கடுப்பாமல் இல்லையா, அதனால் காண்டாகி போய் திரும்ப எந்திரிச்சு போய் நேராக அவங்க சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு, இவன் தான் நீ கட்டிக்க போகிறான்னா கட்டிக்க பரவாயில்ல, ஸோ நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி போட்டு அவனுக்கு ஒரு அட்வைஸை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கபீர். இதெல்லாம் கேட்டால் மனைவிக்கு இரிட்டேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேடி மாதவன் வந்து தன்னோட பையனை நினச்சிப்பான். நைட் தூங்கும்போது பார்க்குறாப்புல இந்த ஆக்சிஜன் டியூப் இருந்தால் தான் எப்போயுமே அந்த கேஸ் சிலிண்டரோடு இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் இல்லாமல் இருக்க முடியாது. அதை பார்த்துட்டு வருத்தப்படுறாரு. ஸோ அடுத்த களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் களத்தில் மட்டும்தான் மாலையை கழட்டி போட்டு சாமி கும்பிட்டு, சரி அடுத்த வேட்டைக்கு நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்புறாரு. கரெக்டாக அங்கே போகிற ஸ்பாட்டுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தொட்டியில் லைனாக அடுக்கி வச்சுருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் மேலே பார்த்துட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சு நான் வந்து நின்னானா தட்டி விட்டா சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு நிற்கிறாரு. அப்புறம் பார்த்தா டைமிங் மிஸ் ஆகுது. என்னடா இவன் இன்னும் காணுமே அப்படின்ற மாதிரி ஒரு டைம் அடிக்கிறதுக்கு எட்டி பார்க்குறாப்புல, இன்னும் ஆளை காணும். அதுக்கப்புறம் வேகமாக வர்றான் யார், அந்த பையன். கரெக்டாக அவன் இங்கே வந்து பார்க்குறான். பார்த்துட்டு உடனே எல்லா டைப் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரக்காரை பார்த்தீங்களா, கடைக்காரர்கிட்ட பேசிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் போகிறான். இந்த மாதிரி வேலை இருந்துச்சு, கல்யாணம் பிஸி ஆகிட்டேன் அப்படி அப்படின்லாம் சொல்கிறேன். அப்படி அவள் சொல்ல முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு கடைக்காரர் சொல்ல, உங்கள் பையன் வரவே இல்லையே, நீங்கள் வேலைக்கு கேட்டுருந்தீங்களே அவங்க பையன்கிட்ட வர சொல்லுங்கள் சொல்லி போட்டு அவர்கிட்ட கடைக்கார்ட்ட பேசிட்டு போகிறாரு. கல்யாண ஃபங்க்ஷன் வேலை அப்படின்னு பிஸியாக இருக்கார் போல். சரி ஓகேன்னு சொல்லி போட்டு அவர் அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடாரு. உடனே என்ன இப்போ இந்த பக்கம் அதெல்லாம் அப்படி கண்டு காணாத மாதிரி நோட்டம் விட்டுருக்கிறார். கரெக்டாக அவர் அங்கேருந்து நீ எத்தனை மணிக்கு திரும்ப வருவானா பேசிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்த ஸ்கெட்சுக்காக வெயிட் பண்ணுறாப்புல. அப்புறம் நைட் ஆகி போகிறது, இன்னும் வரவே இல்லை அந்த பையன். ஸோ நைட் அதுக்கப்புறம் மழை ஜோன்னு பெய்யுது.
மழை பெஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக அவனோட ஹெல்மெட்டை காணும். அப்புறம் ஃபோன் அங்கே செக்யூரிட்டி கேட்க, இல்லை எதுக்கும் ஆஃபீஸுக்குள்ள பாருங்கன்னு சொல்லி ஆஃபீஸில் ஃபோனை போட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹெல்மெட் எதுக்குன்னு கேட்கணும். ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இது வேறு வழியே இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி நனைஞ்சி தான் போன மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மலையிலேயும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாப்புல. கரெக்டாக அங்கே போக சொல்ல கரெக்டாக நம்ம மாதம் இருக்கார் பார்த்தீங்களா, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்பார் போல். கரெக்டாக அந்த மலையில் நனைஞ்சு ரோட்டுக்கிட்ட வரும்போது இவர் இந்த பக்கம் நிற்கிறாரு. இவன் இந்த பக்கம் வர நம்ம மாதம் கரெக்டாக ஃபஸ்ட்டு கீழே போட்ட ஒரே அடி டம்மு அடிச்சதுக்கப்புறம் அவன் உருண்டு போய் கீழே வந்துடுறான். அவன் 2 வீலர் கீழே வந்துடுறான். அப்போ தான் அவர் கையிலேருந்து ஹெல்மெட்டை தூக்கிட்டு வர்றாரு. ஆக்சுவலாக அந்த ஹெல்மெட் எடுத்தது வேறு யாரும் கிடையாது, அவன் மாதவன் தான். அவன் ரத்த வெள்ளத்தில் கீழே கிடக்கிறான். உடனே என்ன இப்போ வருது, மதன் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு அவன் பேக்கில் இருக்கிற ஃபோன் எடுத்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி அவங்கள்ட்ட பேச சொல்லிடுறாப்புல, இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் கூப்பிடுன்னு சொல்லி போட்டு. அப்புறம் அவரும் பேசிட்டு இருக்க சொல்ல மதன் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவருக்கு ஹெல்மெட்டை வண்டியில் எடுத்து மாட்டுறாப்புல. இதை பார்த்தோன்னா அவனுக்கு கடுப்பாயிருது, என்னடா அது நம்ம ஹெல்மெட்டை தூக்கி இவன் மாட்டிட்டு இருக்கிறான், ஏதோ சூழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்றான். அதுக்கப்புறம் நான் இப்போ வருது, சரி ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறேன், ஏன் என்னை காப்பாற்றுன்னு சொல்ல, இல்லை என்னை மன்னிச்சிரு சாரின்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கிற ஒரு கல்லை தூக்கி தூக்கி டம்முன்னு போட்டுறாப்புல. அதுக்குள்ளே என்ன இப்போ வருது, அங்கே போலீஸ்காரங்கெல்லாம் வந்துடுறாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸும் வந்தது. ஸோ கல்லை தூக்கி போட்டு அவன் கணக்கம் முடிக்க பார்க்குறாரு மாதவன். ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ வந்துச்சுன்னா அதோடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே அவங்க அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம பையனுக்கு டோனர் சீக்கிரம் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டாங்க மாதவங்கிட்ட. மாதவன் தண்ணியில் குளிச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாப்புல, என்னடா தப்பு மேலே தப்பு பண்ணுறமே அப்படின்னு மனசாட்சி உறுத்துது. இந்த பக்கம் அந்த பையன் இறந்தே போயிட்டான். ஸோ என்ன ஆகிப்போச்சு, எரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ கல்யாணம் நடக்க போகிற ரிசப்ஷன் நடந்ததெல்லாம் அந்த பையன் தான். இப்போ அந்த பையனே இறந்துட்டானவொன்னே நம்ம மாதவனும் அந்த ரிசப்ஷனில் கலந்துருக்கா அப்படி. ஸோ அவருக்கே சொந்தம் போல் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் போல். ஸோ அவர் கலந்துக்கிறாரு. அந்த இன்பிட்வீன் கேப் போல் தான் அந்த கபீருங்கிற போலீஸ்காரும் உள்ளே வராரு. ஸோ இருதுருவங்களை ஒன்று சந்தித்து கொள்கின்றன. அப்புறம் அந்த டிரைவர் அவன் கூட வர அப்படி எல்லோரும் ஒன்றா தான் நிற்கிறாங்க. எல்லாம் இந்த கடைசி இதெல்லாம் முடிச்சுட்டு கையை தொட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மாதவன் சொல்கிறாரு. ஐம் வெரி சாரின்னு சொல்லி போட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. இந்த பின்னாடி இருக்கிற கபீர் போலீஸ்கார் எல்லாத்தையும் பார்க்குறாரு. உடனே திரும்பி பார்க்குறாரு நம்ம மாதவன். பார்த்து போட்டு இவர் தான் போலீஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஏதோ நினச்சிட்டு போகிறாரு. உடனே அந்த உயரதிகாரி சொல்கிறார், கபீர் அவன் ஹெல்மெட் போட்டுருந்தானே பொழைச்சிருப்பான் அப்படின்னு அவங்க சொல்ல, அதனால தான் பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா கிட்ட கூட அந்த போலீஸ்காரர். அதுக்கப்புறம் நேரம் எல்லாத்தையும் முடிச்சு நேராக வீட்டுக்கு வராரு மாதவன். வர வழியில் அந்த பக்கத்தில் இருக்கிற அம்மாவோட பையன் ரொம்ப குடிச்சிருப்பான் போல், ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். உடனே நம்ம மாதவனை ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க, நீ ரொம்ப சைலண்ட்டாக இருக்க, ஸோ எனக்கு ஒன்று ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு ஒரு லைன் போடுறா அப்படி அந்த பொண்ணு. மாதவன் வந்து நீ எதாக இந்த தவறாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீ அதை கடந்து தான் போகணும், இது பெரிய பிரச்சனை நினைக்காத வாழ்க்கை நீ தான் பார்த்துக்கணும், ஸோ அதை விட முக்கியமானது நம்ம நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில புத்திமதிகளை அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்கிறாரு மாதவன். இதெல்லாம் கேட்டவுடனே அவளுக்கு ஷாக்காயிருது. இப்படி ஒருத்தனால இருக்குது, இப்படி ஒருத்தனால அந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் முன்னுக்கு பின்ன முறைனா இருக்க ட்ரை பண்ணால் நம்ம மாதவனுக்கு பிடிக்கல, தட்டி விட்டுறதாப்பல. எல்லாத்தையும் ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி போட்டு அங்கேருந்து கிளம்புறாரு மாதவன் டக்குன்னு. அதுக்கப்புறம் நேராக இந்த கல்யாணமாக போகிற பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு அந்த பையன் இறந்துட்டான். ஸோ அந்த பொண்ணு வந்து ஃபோனில் சேட்லெல்லாம் பேசியிருப்பான், இந்த மாதிரி சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படி இப்படி சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து ஹெல்மெட் இல்லாமல் போக மாட்டார் எங்கேயுமே, வண்டியில் ஹெல்மெட் இருந்திருக்கும் கண்டிப்பாக, ஹெல்மெட் இல்லாமல் அவர் சாக மாட்டார், இது ஒரு ரீசன் கிடையாது அப்படின்னு சொல்ல அந்த கம்பெனி போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு, சரி உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது, எழுதி கொடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டாக விட்டுறாப்புல. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா கபீரோட போலீஸ்காரமாக ப்ராப்பராக டைவர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ டைவர்ஸ் கேட்டதுக்கப்புறம் கபீரும் வந்துடுறாரு. ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பொண்ணை கரெக்டாக அப்படி இப்படின்னா பொண்ணை பற்றி சொல்ல உடனே கோர்ட்டில் போயிட்டுருக்குது வாக்குவாதம். அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டன் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் 2 பேர்த்துக்கு ஒத்து போகலை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறார். திடீர்னு அங்கே இருக்கிற கபீர் அங்கே ஒரு ஹெல்மெட்டை பார்க்குறாரு. ஹெல்மெட்டை பார்த்தோன்னே டக்குன்னு பொறி தட்டுது, அந்த பொண்ணு சொல்லிட்டு போனா இல்லைங்களா, ஸோ அது ஞாபகம் வருது. அதே அவருக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணு சொன்னது ஒரு வேளை சரியாக இருக்குமா, அவன் ஹெல்மெட் போட்டு தான் போடாமல் இருக்கானே, இது என்ன காரணமாக இருக்கும், இதை பற்றி நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. இல்லை சார், அவன் ஹெல்மெட் போடாமல் விழுந்ததுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும், அன்றைக்கி மழை வேறு, ஸோ அவன் வேணும்னு போய் விழுந்திருக்கான், அது தெரியாமல் விழுந்திருப்பான் சார் அப்படின்னு சொல்ல
அப்படியே கேஸ் போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் மாதவன் தண்ணிக்குள்ளே மூச்சை பிடிச்சி உட்காந்துட்டு இருக்கிறாரு தம் கட்டி, அதுவும் கண்ணை திறந்துக்கிட்டு. இது எதுக்காக உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த எபிசோடில் தெரியும். இது ஒரு கணக்கு இருக்குது. டக்குன்னு உள்ள கண்ணை திறந்துட்டு இந்த டபால்னு முழிச்சிட்றாப்புல. முடிச்சுட்டு அப்படியே வாட்சி பார்க்குறாரு டைமிங். எதுக்காக அந்த டைமிங் செட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆனால் அது அடுத்த எபிசோடு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுற கபீர் போலீஸ்காரர் நேரம் இறந்து போனால் பார்த்தீங்களா, அந்த பையன் ஆஃபீஸுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்மெட் இருக்கான்னு கேட்க, ஆமாங்க அவர் ஃபோன் பண்ணார், வேறு எதாவது எக்ஸ்ட்ரா ஹெல்மெட் இருக்கான்னு கேட்டார், ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரு ஹெல்மெட்டை தொலைஞ்சி வச்சு எவனை திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னவங்க உடனே அங்கே இருக்க செக்யூரிட்டியும் விசாரிக்கிறாரு அந்த கபீர் போலீஸ்காரர். விசாரிச்சதுக்கப்புறம் தெரியுது அவன் ஹெல்மெட்டை யாரோ திருடியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டானோன்னு அந்த கம்பெனி போலீஸ்கார் நேராக அந்த காரில் உட்காந்து அப்படியே அதை பற்றி யோசனை பண்ணுறாரு. கண்டிப்பாக இவன் கொலை பண்ணியிருக்காங்க யாரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றாரு கபீர் போலீஸ்காரர். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இந்த சஸ்பென்ஸோடையே இந்த எபிசோடு முடியுது. அடுத்த 4 எபிசோடில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.